Good morning, my dear 4th standard students. Today we are going to learn the subject Moral Science, Lesson 6. Respect the property of others. Respect the property of others. Respect அப்படின்னாவே மரியாதை கொடுக்கறது. நம்ம எல்லாத்துட்டையுமே எப்படி பேசணும் அப்படின்னா மரியாதை கொடுத்து தான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் பேசணும். அது வந்து மிஸ்ஸும் சரி உன்னோட பேரண்ட்ஸ் சரி சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மற்றவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அவங்களோட திங்ஸு அதையும் நம்ம என்ன பண்ணணும்னா மதிக்கணும் மீன்ஸ் இந்த இடத்துல வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அவங்களோட திங்ஸை போய் நம்ம கேரி பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் நம்ம ஸ்கூல்லே சொல்லலாம், கீழே கடந்து ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்துகிட்ட அப்படின்னா உடனே மிஸ்ட்டை வந்து கொடுத்துருவேன். மிஸ் திங்ஸ் யாரோ மிஸ் பண்ணிட்டாங்க மிஸ். ஒரு ஸ்மால் பென்சிலாக இருந்தாலும் மிஸ்ட்டை எடுத்து வந்து கொடுத்துருவேன். சார்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவீங்க. ஹேண்ட் கீ, டை, பெல்ட்டு. சம்டைம்ஸ் இது யாருதுன்னு கேட்டால் கூட நீ ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். மிஸ் என்னோட தான் மிஸ் கத்திக்கிட்டே இருப்போம் ஃப்ரண்ட்டில் நின்று. இது யாரோட டைப்பா, இது யாரோட பென்சில், யாரோட பென்னுன்னு சொல்லிட்டு மிஸ் கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் நீ பண்ண மாட்டேன், டக்குன்னு ஆன்சர் பண்ண மாட்டேன். மிஸ் என்னோடது மிஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க, அது மாதிரி எடுத்து கொடுத்து மிஸ்ஸை அப்ரிஷியேட் வாங்கியிருக்கீங்க. சிலர் வந்து மவுத்தை ஓப்பன் பண்ணாமல் இருந்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல மிஸ் சொல்கிறேன், எப்போவுமே நம்மளுடைய திங்ஸை நம்ம தான் எப்படி வச்சுக்கணும், கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். மிஸ் எவ்ரி ப்ரேயர் டெய்லியுமே உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது இந்த லைனை சொல்லிகிட்டே தான் இருப்போம். உன் திங்ஸை கேர்ஃபுல்லாக வச்சுக்கோ. சப்போஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா மிஸ்ஸு கேட்கும்போது மவுத்தை ஓப்பன் பண்ணு. இந்த எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள சொல்கிறேன்ப்பா. ஸோ அவங்க மவுத் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மிஸ் சொல்கிறேன். ஸோ ரெஸ்பெக்ட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்களோட திங்ஸை நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ப்ராப்பர்ட்டி திங்ஸ் இந்த இடத்துல ஓகேவா. அதை வந்து நம்மளுடைய திங்ஸு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்மளுடைய திங்ஸை எப்படி கேரி பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி மற்றவங்களோட திங்ஸையும் நம்ம கேர்ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பட் கேர்ஃபுல்லாக வைக்கலனாலும் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே, இப்போது லெசன் உள்ள போயிடுவோம். மிஸ் 1 by 1 ரீட் பண்ணுறேன், கவனிங்க. லெசன் 6, ரெஸ்பெக்ட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அதர்ஸ். Krishnan was studying in St. Paul's School. He was in the 4th standard. He had a cricket set and many of his classmates often went to his house to play cricket. There was an open space in front of Krishna's house. There was plenty of place to bat and also the bowl. There was enough place even for 4 or 5 boys to do the fielding. The house next to Krishna's belonged to Mr. Raja. It was a large and beautiful house with glass panes in the windows. Mr. Raja lived alone. He was fond of gardening and there were many flower pots in his compound. He was on அப்படின்னு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். மிஸ் ஃபஸ்ட் மீனிங் சொல்லிடுறேன். கிருஷ்ணன் வாஸ் ஸ்டடியிங் இன் செயின்ட் பால் ஸ்கூல். ஒரு பாய்ப்பா, அந்த பாய் பேர் கிருஷ்ணன். ஸ்டடியிங் மீன்ஸ் படிக்கிறான். எங்கே படிக்கிறான் அப்படின்னா செயின்ட் பால் ஸ்கூலில் படிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஹி வாஸ் இன் த 4th ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. He had a cricket set and many of his classmates often went to his house to play cricket. அவன் என்ன வச்சுருக்கான் அப்படின்னா, அந்த கிருஷ்ணனுங்கிற பாய் வந்து கிரிக்கெட் செட் வச்சுருக்கானா. அந்த பாய் வந்து அவனுடைய கிளாஸ்மேட்ஸ், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஆஃபன் மீன்ஸ் அடிக்கடி, ஆஃபன் மீன்ஸ் அடிக்கடி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து, கிளாஸ்மேட்டு மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸு, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கிரிக்கெட் ப்ளே பண்ண ஹவுஸ்க்கு எல்லோரும் வருவாங்களாம், ப்ளே பண்ணுவாங்களாம். There was an open space in front of Krishna's house. உங்கள் ஹவுஸ் முன்னாடி கொஞ்சமாக ஸ்பேஸு, ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குதான். There was plenty of place to bat and also to bowl. அதாவது கிரிக்கெட் ப்ளே பண்ணணும்னா பெரிய இடமா வேணும். அப்போ தான் வந்து பேட்மேனுக்கும் பவுல் அடிக்கிறவங்களுக்கும் உனக்கு என்ன சொல்கிறது, டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஸோ அந்தளவு டிஸ்டன்ஸ் உள்ள பிளேஸ் கிடையாது. பிளென்டி மீன்ஸ் பெரிய இடம் கிடையாது, ரொம்ப சின்ன இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் வாஸ் இனஃப் பிளேஸ் ஈவன் ஃபார் 4 or 5 பாய்ஸ் டு டூ த ஃபீல்டிங். அந்த கிரிக்கெட் ப்ளே பண்ணுறதுக்கு 4 or 5 பாய்ஸ் விளையாடுறதுக்கான இடம் வந்து அந்த இடத்துல இல்லை, ரொம்ப ஸ்மால் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
த ஹவுஸ் நெக்ஸ்ட் டு கிருஷ்ணாஸ் பிலாங்டு டு மிஸ்டர் ராஜா. அவங்களுக்கு அடுத்த கிருஷ்ணா ஹவுஸ்க்கு பக்கத்துலேயே இருக்கிற ஹவுஸ் யாருடைய ஹவுஸ் அப்படின்னா மிஸ்டர் ராஜாவுடைய ஹவுஸு. அது ரொம்ப பெரிய ஹவுஸ், அதான் சொல்கிறாங்க. இட் வாஸ் எ லார்ஜ் அண்ட் பியூட்டிஃபுல் ஹவுஸ் வித் கிளாஸ் பேன்ஸ் இன் த விண்டோஸ். அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேன்ஸ் இருக்குமா, அண்டு விண்டோஸ் எல்லாமே கிளாஸ்லேயே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள பெரிய ஹவுஸு, பியூட்டிஃபுல்லான ஹவுஸு. மிஸ்டர் ராஜா லிவ்டு அலோன். அந்த பெரிய ஹவுஸில் அவர் மட்டும் தனியாக லிவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி வாஸ் ஃபாண்ட் ஆஃப் கார்டனிங் அண்ட் தேர் வேர் மெனி ஃப்ளவர் பாட்ஸ் இன் ஹிஸ் காம்பவுண்ட். அவருடைய காம்பவுண்டுக்குள்ளே கார்டனிங் மீன்ஸ் கார்டன் வச்சுருக்கிறாராம், கார்டனிங் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். தென் வந்து நிறைய ரோஸ் பிளான்ட்ஸு, ஃப்ளவர் பாட்ஸு இதெல்லாம் வச்சு ஒரு க்ரோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது ஒரு ஹேபிட்டாக பண்ணிகிட்ருக்காரு. ஓகே. ஹி வாஸ் எக்ஸ்பர்ட் ஆன் growing roses and everyone admired his red, pink, white and yellow roses. Mr. Raja told roses and plants to those who wished to buy them. அதாவது இந்த ரோஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நல்லா க்ரோ பண்ணுறாராம். க்ரோ பண்ணி அதை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. என்னென்ன கலர் அப்படின்னு சொல்கிறாங்க, ரெட்டு, பிங்க்கு, ஒயிட்டு வித் எல்லோ ரோஸஸ் சொல்கிறாங்க. மிஸ்டர் ராஜா sold roses and plants to those who wished to buy them. யாராவது கேட்டாங்க அப்படின்னா அந்த ரோஸை வந்து செல் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிக்சரை பாருங்கப்பா. அந்த அங்கிள் மிஸ்டர் ராஜா செட் பண்ணியிருக்கிறாரு. அதாவது ஃப்ளவர் பாட்டையே பார்த்து ரசிச்சுட்டு இருக்காரு. அதில் உள்ள ரோசஸ் எல்லாம் பார்த்து ரசிக்கிறாரு, அழகாக பூத்துருக்கு. ஏன்னா அவர் கார்டனிங் ஒர்க்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை உட்காந்துக்கிட்டு பார்த்துட்ருக்காரு. தென் அந்த விண்டோவை பார்த்தீங்கன்னா விண்டோ எதில் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக கிளாஸ்லேயே மேக் பண்ணது. ஸோ அதை அந்த விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அங்கிள் உட்காந்து ரொம்ப அழகாக க்யூரியஸாக ரசிச்சுட்ருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் ரீட் பண்ணலாமா? தென் தெர் வாஸ் எ லோ காம்பவுண்ட் வால் பிட்வீன் த டூ ஹவுசஸ். த பாய்ஸ் ஹேட் broken many of the flower pots. They would hit at the ball with all their might and the ball would often hit a flower pot. Mr. Raja had scolded the boys on several occasions. So far, he had not made them pay for the pots. என்ன சொல்கிறாங்கன்னா, பாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 பாய்ஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துட்டு ப்ளே பண்ணுறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ பார்த்தீங்கன்னா ப்ரோக் ஆன மாதிரி காமிச்சிருக்காங்க பாருப்பா அந்த பிக்சரில். ஸோ அதான் சொல்கிறாங்க. தெர் வாஸ் எ லோ காம்பவுண்ட் வால் பிட்வீன் த டூ ஹவுசஸ். ராஜா ஹவுசஸ் அந்த அங்கிளுடைய ஹவுசஸ் ப்ளஸ் செயின்ட் பால்ஸ் ஸ்கூலில் படிக்கிற கிருஷ்ணாவுடைய ஹவுசஸ்க்கு இடையில பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் வால் இருக்குது. அதனோட லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ, ரொம்ப சின்னதான ஒரு காம்பவுண்ட் வால் தான் சொல்கிறாங்க. ஹைட்டு கம்மியான உள்ள காம்பவுண்ட் வால். த பாய்ஸ் ஹேட் broken many of the flower pots. இந்த பாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, ப்ளே பண்ணி அங்கே உள்ள ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் ப்ரோக் பண்ணிடுறாங்களாம். They would hit at the bat and all the might and the ball would often hit a flower pot. அதாவது அடிக்கடி பால் விளையாடும் போது சம்டைம்ஸ் என்ன ஆகுது, அந்த ஃப்ளவர் பாட்லேயும் போய் என்ன ஆகுது, பால் படுது, ஹிட் உடச்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் ராஜா ஹேட் ஸ்கோல்டட் த பாய்ஸ் ஆன் செவரல் அக்கேஷன்ஸ். அப்படி உடையும் போதெல்லாம் ராஜா என்ன பண்ணுறாரு, அந்த அங்கிள் ஸ்கோல்டட் மீன்ஸ் திட்டுறது. செவரல் அக்கேஷன்ஸ் அப்படின்னா மெனி டைம்ஸ் உடைச்சிருக்காங்க. மெனி டைம்ஸ் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வார்ன் பண்ணியிருக்கிறாரு, ஸ்கோல்டட் திட்டிருக்கிறாரு. செவரல் அக்கேஷன்ஸ் மீன்ஸ் மெனி டைம்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு, திட்டிருக்கிறாரு. ஸோ ஃபேர் ஹீ ஹேட் நாட் மேட் தம் பே ஃபார் த பார்ட்ஸ். ஆனாலும் அந்த பாட்டுக்கு உடச்ச பாட்டுக்கு அவங்க எந்த மணியும் பே பண்ணவே இல்லை. அதாவது நம்ம ஒரு நம்மளுடைய திங்ஸை எப்படி கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறோமோ அதேமாதிரி மற்றவங்களுடைய திங்ஸையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அட்லீஸ்ட் நம்ம வச்சுக்கலனாலும் அவங்கள போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ காம்பவுண்ட் வாலே எழுதியிருப்பாங்க, இந்த இடத்துல எச்சி துப்பாதீங்க, ஏன்னா அவங்களுடைய பிளேஸு, இந்த இடத்துல யாரும் பார்க் பண்ணாதீங்க அப்படின்னு போர்டு போட்டிருப்பாங்க. இங்கே யாரும் வெஹிக்கலை நிப்பாட்டாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை அவங்கவுங்கலாம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனாலும் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல டப்புன்னு போய் எச்சி துப்புவான். அந்த மாதிரி பேட் குவாலிட்டிஸ் உள்ளவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பேட் எக்ஸாம்பிளை நம்ம எடுத்துக்கவே கூடாது. ஸோ நம்மளுடைய திங்ஸை நம்ம தான் கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அடுத்தவங்க திங்ஸை நம்ம
டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்கள போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஓகே பாப்பா. தென் நெக்ஸ்ட் பேசேஜ். The boys had also broken the window panes. Mr. Raja was a kind man and did not want to punish the boys. He had the windows repaired at his own cost. He had to buy the green glass panes and also pay the carpenter who came to fix them. Mr. Raja had told the boys not to play in front of his windows. On the last occasion he had been angry. இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். விண்டோஸ் வந்து உடஞ்சிருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கிளுடைய ஃப்ளவர் பாட்ஸும் உடஞ்சிருக்கு. அதில் உள்ள பிளான்ட்டும் என்ன ஆகிருக்கு அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆகிருக்கு. தெரியுதுங்களா? ஓகேப்பா. இப்போ என்னோட எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் கார்டனிங் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வீட்டில் இடம் இல்லைனா கூட மாடியில் பார்த்திங்கன்னா கார்டனிங் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது ஒரு குட் ஹேபிட். பிளான்ட்டை க்ரோ பண்ணுறது வந்து பிளான்ட் இருந்தால் தான் நமக்கு நல்ல மழை பெய்யும். மழை பெஞ்சால் தான் ஃபார்மர்லாம் ஒர்க் பண்ணுவாங்க ஃபீல்டில் நல்லபடியாக ஒர்க் பண்ணால் தான் நமக்கு ஃபுட்டு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே தேவையான ஒன்று ரெயின் எப்படி வரும்? பிளான்ட்ஸ், ட்ரீஸ் இதெல்லாம் இருந்தால் தான் வரும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகாது, நமக்கு கண்டிப்பாக மழையெல்லாம் பெய்யாது. இப்போ நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நல்லாவே மழை பெஞ்சிருக்கு. நம்ம அதுலேருந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ ரீட் பண்ணுறேன், திரும்ப மீனிங் சொல்கிறேன். த பாய்ஸ் ஹேட் ஆல்சோ broken த விண்டோ பேன்ஸ். த பாய்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா விண்டோ பேன்ஸையும் உடச்சிருக்காங்க. மிஸ்டர் ராஜா வாஸ் ஏ கைண்ட் மேன் அண்ட் டிட் நாட் வாண்ட் டு பனிஷ் த பாய்ஸ். அப்படி உடைச்சாலும் மிஸ்டர் ராஜா வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா அந்த பாய்ஸுக்கு என்ன பண்ணல, பனிஷ்மெண்ட் கொடுக்கல. ஹீ ஹேட் த, ஏன்னா அவர் ரொம்ப கைண்ட் மேன், ரொம்ப அன்பாக இருக்கிறதுனால தான் அவர் மெனி டைம்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு, திட்டிருக்கிறாரு. யாரும் வந்து ப்ளே பண்ணாதீங்க, விண்டோ பேன் உடையுது, ஃப்ளவர் பாட்ஸ் உடையுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு. செவரல் அக்கேஷன்ஸ் மீன்ஸ் மெனி டைம்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு, திட்டிருக்கிறாரு. ஆனாலும் இந்த பாய்ஸ்க்கு என்ன பண்ணல, கேட்கல. அப்படியே உடச்சிருந்தாலும் போய் அங்கிட்ட சாரி கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ரியாக்ஷனும் பாய்ஸ் வந்து பண்ணவே இல்லை. ஸோ அதான் சொல்கிறாங்க. நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னாப்பா சடனாக என்ன பண்ணிடணும், சாரி கேட்கணும். அதாவது நம்மளுடைய மனசுலேருந்து சும்மா சாரி அப்படி சொல்லக்கூடாது. அது தப்பை நீ உணர்ந்து சாரி சொல்லணும். ஏன்னா காட் இஸ் எவ்ரிவேர், காட் இஸ் ஆம்னி ப்ரெசன்ட்டுன்னு நம்ம ஸ்கூலில் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன்னா எல்லா டைமும் நம்மளை வாட்ச் பண்ணிட்டே இருப்பார் காடு. ஸோ நீ ஒரு தப்பு பண்ணாலும் அதையும் வாட்ச் பண்ணுவார். நீ நல்லது பண்ணாலும் வாட்ச் பண்ணுவார். நீ பேட் ஹேபிட் ஒன்று இருந்தாலும் வாட்ச் பண்ணுவார். ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சடனாக என்ன பண்ணிடணும், அதை உணர்ந்து உடனே நம்ம சாரி கேட்டிடணும். சாரி கேட்டதும் இல்லாமல் திரும்ப அந்த தப்பை என்ன பண்ணக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. அதான் திரும்ப உனக்கு மிஸ் வந்து உனக்கு மாரல் சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்ம மாரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நீ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்ப. ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி, இந்த 3 வேர்டும் ரொம்ப வந்து ஒர்த்தபிள், அதாவது ரொம்ப கோல்டன் வேர்ட்ஸ்னே சொல்லலாம். ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி, இந்த 3 வேர்டும் வந்து கோல்டன் வேர்ட்ஸ். நம்ம எப்போல்லாம் இதை யூஸ் பண்ணுமோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணணும். அப்போ தான் உனக்கு திரும்ப இந்த தப்பு ஏதாவது ஒரு தப்பு பண்ண அப்படின்னா ப்ளீஸ் மிஸ், சாரி மிஸ் அப்படின்னு சொன்னோன்னா மிஸ் விட்டுருவோம். ஏதாவது ஒரு உன்கிட்ட ஹெல்ப் கேட்டோம்னா மிஸ் தேங்க்யூ சொல்லுவேன், தேங்க்யூ மிஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது மிஸ்ஸுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா சாரி மிஸ் சொல்லுவேன். ஸோ இந்த கோல்டன் வேர்ட்ஸை வந்து மாரல் சயின்ஸில் கண்டிப்பாக அது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே ஃபஸ்ட் கொஸ்டின் தான் நினைக்கிறேன் மிஸ். ஐ திங்க் ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி இது வந்து நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். நம்ம எல்லாருமே சொல்லிக்கிட்டே தான் இருப்போம். நீன்னு இல்லை, மிஸ்ஸும் சரி, சாரும் சரி, பேரண்ட்ஸ் சரி, எல்லாருமே இந்த வேர்டு யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். யூஸ் பண்ணால் தான் நம்ம சக்ஸஸான ஒரு லைனில் போயிட்டுருக்கோன்னு அர்த்தம். ஓகே, இந்த பாய்ஸ் வந்து லெசனில் வந்துடுவோம். இந்த பாய்ஸ் ஃப்ளவர் பாட்ஸை உடச்சிருக்காங்க, விண்டோஸை உடச்சிருக்காங்க. ஆனால் இந்த மிஸ்டர் ராஜா அங்கிள்கிட்ட எந்த ஒரு சாரியும் கேட்கல. தென் அந்த ஃப்ளவர் பாட்ஸ் உடச்சதுக்கான மணியும் அவங்க தரலை. அதான் சொல்கிறாங்க. அப்படி உடச்சும் அந்த அங்கிள் என்ன பண்ணிட்டாரு, ஜஸ்ட் ஸ்கோல்டட், திட்டுறாரு. ஏன் இங்கே வந்து விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. விண்டோ உடச்சிட்டிங்க, ஃப்ளவர் பாட்ஸை உடச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. செவரல் அக்கேஷன்ஸ் மீன்ஸ் மெனி டைம்ஸ். திரும்ப மிஸ் சொல்கிறேன், ஏன்னா அது மறந்துடுவீங்க, அதனால தான் திரும்ப சொல்கிறேன் மிஸ். ஸோ மெனி டைம்ஸ் திட்டுறாரு. அதனால் அந்த பாய்ஸ் வந்து அனலைஸ் பண்ணலை. ஏன்னா பிகாஸ் அந்த அங்கிள் வந்து ரொம்ப கைண்ட்மேன். இதுவே ரூடான அங்கிளாக இருந்தால் என்ன பண்ணிடுவாங்க, சடனாக வெரி காஸ்ட், ரொம்ப காஸ்ட்லியான பொருள் தானே, கிளாஸ் விண்டோஸோட கிளாஸு இதெல்லாம்
உடனே என்ன பண்ணிடுவாங்க, சடனாக ரூடாக அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த அங்கிள் என்ன பண்ணல, அடிக்கலை, ஜஸ்ட்டு வார்னிங்கோட விட்டார். ஓகே, நெக்ஸ்ட் ரீட் பண்ணலாமா? ஓகே. He had the windows repaired at his own cost. அது மாதிரி விண்டோ உடைக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஓன் காஸ்ட்லேயே என்ன பண்ணிடுறாரு, செலவு பண்ணி விண்டோவை சரி பண்ணிடுறாரு. ஏன்னா கண்டிப்பாக விண்டோ வந்து தேவை, உடஞ்ச விண்டோவை வச்சுட்ருக்க முடியாது. இப்போ நீயே என்ன பண்ணியிருப்ப, ஷார்ப்னர் சீவிட்டே இருப்ப, ஒழுங்காக சீவிலான்னு என்ன பண்ணிடுவேன், தூக்கி போட்டுருவா, அவ்வளோதான். டாடி ப்ளீஸ் டாடி எனக்கு ஷார்ப்னர் வாங்கித்தாங்க டாடி, பென்சிலும் சரி சரி எதுவாக இருந்தாலும் சரி, அது போயிடுச்சு அப்படின்னா திரும்ப ஒன்று வாங்கிப்போம். அந்த மாதிரி இந்த அங்கிள் என்ன பண்ணியிருக்காரு, அந்த விண்டோ உடஞ்சோனையும் புதுசாக என்ன பண்ணுறாரு, விண்டோ போட்டுக்கிறாரு. அவருடைய காஸ்ட்லேயே அவரே செலவு பண்ணி விண்டோ போட்டுக்கிறாரு. இது 1 or 2 டைம்ஸ் இல்லைப்பா, மெனி டைம்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால தான் அங்கிள் திட்டுறாரு. ஓகேவா? தென் he had the windows repaired at his own cost. He had to buy the green glass pans and also pay the carpenter who came to fix them. என்ன சொல்கிறாருன்னா, அந்த அவரே போய் ஃபிக்ஸ் பண்ண முடியாது இல்லையா. இப்போ விண்டோ வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அவருக்கு அந்த ஒர்க் தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச ஒன்லி ஒர்க் கார்டனிங் மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஸோ அந்த கார்டனிங் ஒர்க்கை மட்டும்தான் அவரால் பண்ண முடியும். அந்த மாதிரி நல்ல ஃப்ளவராக இருந்துச்சு அப்படின்னு யாராவது கேட்டாங்க, லைக் பண்ணி கேட்டாங்கன்னா அதை செல் பண்ணுறாரு. ஸோ இந்த ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருக்காரு, அவருக்கு தெரிஞ்ச ஒர்க்கு. அவருக்கு வந்து விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, விண்டோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கிறது அவருக்கு தெரியாது. ஸோ அதுக்கான ஆள் யார் அப்படின்னா கார்பெண்டர். ஸோ அந்த கார்பெண்டர் தான் என்ன பண்ணுறாரு, அந்த ஒர்க்கை பண்ணுறாரு. ஸோ அந்த ஒர்க் பண்ணுறவருக்கும் என்ன பண்ணணும், அவர் காஸ்ட்டு கொடுத்து தான் ஆகணும். பணம் கொடுத்தா தானே வேலை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி பணம் கொடுத்து வேலை செய்கிறாரு. ஸோ அந்த கிளாஸ் பேன்ஸ் செலவு பண்ணுறாரு, விண்டோ போட செலவு பண்ணுறாரு, ஃப்ளவர் பாட்ஸ் உடஞ்சா அந்த ஃப்ளவர் பாட்டை வாங்குறாரு. அந்த ஃப்ளவர் டெட் ஆகிடுச்சு அப்படின்னா நியூ செடி பிளான்ட்டு வாங்கி வைக்கிறாரு. ஸோ இது வாங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க் பண்ணுற அந்த கார்பெண்டருக்கும் தன்னுடைய காசை கொடுக்குறாரு. ஸோ அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஓகேவா? நம்முடைய திங்ஸை எப்படி கேர்ஃபுல்லாக வச்சுக்கணுமோ அதுமாரி மற்றவங்களோட திங்ஸையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படியே இருந்தாலும் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், ஒன் டைம் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா அதர் டைம் நம்மளை நாமே என்ன பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். ஸோ அதான் சொல்கிறாங்கப்பா. தென் மிஸ்டர் ராஜா had told the boys not to play in front of his windows. On the last occasion he had been angry. என்ன சொல்கிறாருன்னா, பாய்ஸை சொல்கிறார். ஏன்னா அது லோ காம்பவுண்டு வால் தானப்பா. 2 ஹவுசஸ், கிருஷ்ணாவோட ஹவுசஸ், மிஸ்டர் ராஜாவோட ஹவுசஸ். 2 ஹவுசஸ்க்கும் இடையில ஒரு ஸ்மால் லோ சைஸ் தான், ரொம்ப சின்ன கம்மியான உள்ள வால் தான் இருக்குது. ஸோ அந்த வால் இருக்கிறதுனால தான் என்ன சொல்கிறாரு, நீங்கள் விண்டோஸ்க்கு முன்னாடி ப்ளே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆன் த லாஸ்ட் அக்கேஷன், இதுதான் உங்களுக்கு லாஸ்ட்டு டைம் நான் சொல்கிறேன், அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டார். ஹி ஹேட் பீன் ஆங்க்ரி. அந்தளவு கைண்ட் மேனாக இருந்த ஒரு அங்கிள் பயங்கரமாக கோவமாயிட்டார். ஏன் அப்படின்னா இந்த பாய்ஸோடைய ஹேபிட்ஸ், அவங்க பண்ண அந்த விளையாட்டுனால நிறைய விண்டோஸ் ப்ரோக் ஆகிடுச்சு, ஃப்ளவர் பாட்ஸ் ப்ரோக் ஆகிடுச்சு. ஸோ அந்த பிளான்ட்லாம் டெட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ரீசனால் அவர் என்ன சொல்கிறாரு, யாருமே இன் ஃப்ரண்ட் ஆஃப் த விண்டோக்கு முன்னாடி யாரும் என்ன பண்ணாதீங்க, விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, தென் read the next page. I have told you all to go and play in the park. என்ன சொல்கிறான்னா, நான் சொல்கிறேன், I have told you, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், you all to go and play in the park. எல்லாரும் போய் பார்க்கில் போய் ப்ளே பண்ணுங்கள், எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, யாருக்குமே எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பார்க்கில் போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மிஸ்டர் ராஜா ஹேட் செட் சொல்கிறாரு, the next time you cause damages you will have to pay for the cost. என்ன சொல்கிறாங்கன்னா, திரும்ப நீ விண்டோக்கு முன்னாடியே ப்ளே பண்ண அப்படின்னா ஏதோ someone விண்டோ பேன்ஸோ கிளாஸ் பேன்ஸோ தென் ஃப்ளவர் பாட்ஸோ ப்ரோக் ஆயிடுச்சு அப்படின்னா நீ கண்டிப்பாக எனக்கு என்ன தரணும், மணி தரணும், நீ தான் சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கைண்டான பர்சனை வந்து ஆங்க்ரியாக மாற்றிட்டாங்க, கோவமாக மாற்றிட்டாங்க. ரீசன் யாருன்னா அந்த கிருஷ்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக அப்படின்னா அந்த கிரிக்கெட் ப்ளே பண்ணதுனால தான். அந்த ஸ்மால் ஸ்பேஸ் தான் இருக்குது, அந்த ஸ்மால் ஸ்பேஸ்க்குள்ளே விளையாண்டதுனால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நாமே என்ன பண்ணிக்கிறோம், இது வந்து கிருஷ்ணாவுக்கு மட்டும் இல்லைப்பா, நம்ம எல்லாத்துக்குமே சொல்கிற ஒரு
மாரல் தான். என்ன அப்படின்னா, நம்ம யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரெஸ்பெக்ட் டு ப்ராப்பர்ட்டி ஆஃப் அதர்ஸ். நம்ம மற்றவங்களுடைய திங்ஸுக்கு என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவாப்பா? இப்போ ஸ்மால் ஸ்பேஸ்னோடனே மிஸ்ஸுக்கு ஞாபகம் வருதுப்பா. சச்சின் டெண்டுல்கர் அங்கிள் உங்களுக்கு தெரியும்ல, காட் ஆஃப் கிரிக்கெட். காட் ஆஃப் கிரிக்கெட். தென் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, லிட்டில் மாஸ்டர். அவருக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா, லிட்டில் மாஸ்டர். சின்ன வயசுலேருந்தே அவருக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்குமா. 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே எனக்கு கிரிக்கெட் எனக்கு எஜுகேஷன் படிப்பு கூட எனக்கு வேண்டாம், நான் கிரிக்கெட் தான் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு அடம்பிடிச்ச ஒரு பர்சன் தான் நம்ம சச்சின் டெண்டுல்கர். இன்னமும் அவரை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம். ரொம்ப என்ன சொல்கிறது, கிரிக்கெட்னா அவருக்கு உயிர், அப்படி விளையாடுவாராம்ப்பா. ஜஸ்ட் அவர் வந்து எடுத்தோன்னே அவர் வந்து கிரிக்கெட்டராக ஆகலை. அவர் ஏஜ் 15 இருக்கும்போது கிரிக்கெட் ப்ளே பண்ணுறப்போ ஜஸ்ட்டு அவர் வந்து பால் பொறுக்கி போகிற பாயாக தான் இருந்திருக்காரு. பாலை வந்து பொறுக்கி போடுவாராம். அந்த ஒரு வேலையை தான் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 10,000 ரன்ஸ் எடுத்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்காரு ப்ளே பண்ணும்போது. அதாவது 239 இன்னிங்ஸில் 10,000 ரன்ஸ் எடுத்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாருப்பா. தென் அவர் வந்து இப்போ ஸ்மால் ஸ்பேஸ் சொன்னாங்க இல்லையா, ஸ்மால் ஸ்பேஸில் விளையாண்டதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னு. அவரும் வந்து நெட்டு கட்டிட்டு ஸ்மால் ஸ்பேஸ்க்குள்ளே தான் விளையாடுவாராம். அவருடைய கோச்சர் கூட விளையாடுவாராம், பெட் கட்டுவாராம். அங்கிள் நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு காயின் கொடுங்க அப்படின்னு சொல்லி பெட் கட்டிட்டு விளையாடுவாராம். அந்த மாதிரி 15 காயின்ஸ் வச்சுருக்கிறாராம் அவங்க கோச்சர்கிட்ட. வந்து சின்ன வயசுலேயே 15 ஏஜ்லேயே ப்ராக்டிஸ் பண்ண அந்த கோச்சர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் விளையாடுவாராம். அவர் ப்ராக்டிஸ் கொடுக்கும்போதெல்லாம் நான் ஜெயிச்சேன்னா எனக்கு ஒரு காயின் கொடுங்க, எனக்கு காயின் கொடுங்கன்னு வாங்கி ஒரு 15 காயின்ஸ் வாங்கி வச்சுருக்கிறாரு. இன்னமும் வச்சுருக்கிறாரு ஞாபகமாக. அவருக்குப்பா நம்ம உங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஹேபிட்ஸ் இருக்கும். ஸ்டாம்ப் கலெக்டிங் பண்ணுவீங்க, பிடிச்ச பிக்சர்ஸை கலெக்ட் பண்ணி வைப்பீங்க, ஃப்ளவர்ஸ் கலெக்ட் பண்ணி வைப்பீங்க, லீஃப் கலெக்ட் பண்ணி வைப்பீங்க. ஸோ நிறைய கலெக்டிங் திங்ஸ் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி இவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா, பர்ஃப்யூம்னா ரொம்ப பிடிக்குமாப்பா. பர்ஃப்யூம் மீன்ஸ் சென்ட் போடுறோம் இல்லையா, சென்ட்டு ரொம்ப பிடிக்குமா. தென் வாட்ச் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்குவாராம். வச்சுக்கிட்டு அழகு இன்னமும் வச்சுருக்கிறாராம். இன்னமும் அந்த ஹேபிட்ஸ் இருக்கான். சைல்டுஹுட்டில் இருந்த அந்த ஹேபிட்ஸ் இன்ன வரைக்குமே இருக்குது. அந்த பர்ஃப்யூம் கலெக்ட் பண்ணி எங்கே போனாலும் பர்ஃப்யூம் வாங்கிக்குவாராம். வாட்ச் அழகாக இருந்துச்சுன்னா போதுமா, வாட்ச் வாங்கி வச்சுப்பாராம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹேபிட் உள்ள பர்சன் சச்சின் டெண்டுல்கர். அவரோட பெரிய ரெக்கார்ட்ஸ் இருக்குது அவருக்கு. தென்ப்பா நீங்கள் லோக்சபா ராஜ்யசபா படிப்பீங்க இல்லையா சோஷியலில். ஸோ அந்த ராஜ்யசபாவில் இவரை மெம்பராக நாமினேட் பண்ணியிருக்காங்களாம். ஒரு கிரிக்கெட்டர் தான் இவர் ஒரு கிரிக்கெட் வீரர் தான். ஆனாலும் நாமினேட் பண்ணியிருக்காங்க, ராஜ்யசபா ஒரு மெம்பராக இருக்கிறதுக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஹார்ட் ஒர்க் பண்ணி லைஃப்பில் சக்ஸஸாக வந்ததுனால இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கொடுத்துருக்காங்க. தென்ப்பா நம்ம வந்து இப்போ நீ ஹவுஸில் நீ படுத்திருக்கப்ப பார்த்தேன்னா உனக்கு பிடிச்ச திங்ஸை பக்கத்தில் வச்சுக்குவேன். இப்போ ஸ்வீட்லேயே பாப்பா இருக்கான்னு வச்சுக்கோனே, அவளுக்கு பிடிச்ச திங்ஸ் எதுவாக இருந்தாலும் நைட்டு எடுத்து கேரி பண்ணி தலைவாணி பக்கத்தில் வச்சுக்குவா. நீங்களும் அதே மாதிரி தான், உனக்கு டெடி பேர் பொம்மை கிடச்சுனா எடுத்து பக்கத்தில் வச்சுக்குவேன். சிலர்லாம் கிரிக்கெட் பேட்டே கட்டி பிடிச்சிட்டு தூங்குவீங்க, சிலர் வந்து பாலை கட்டி பிடிச்சிட்டு தூங்குவீங்க, சிலர் தலைவாணியை கட்டி பிடிச்சி தூங்குவீங்க, பில்லோவை. அந்த மாதிரி சச்சின் டெண்டுல்கர் எதை கட்டி பிடிச்சி தூங்குவார்னா, தன்னுடைய கிரிக்கெட் செட்டு உள்ள அந்த பேக் இருக்கு இல்லையா, அந்த பேகை வந்து விடவே மாட்டாராம்ப்பா. சின்ன வயசுலேருந்து, அதாவது கிரிக்கெட் அவருக்கு பிடிச்ச அந்த 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்பலேருந்து அவருக்கு கிரிக்கெட் பிடிச்சிருக்கு. ஸோ 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து இன்ன வரைக்கும் ஒரு பக்கத்தில் கண்டிப்பாக அவருடைய கிரிக்கெட் பேக் செட் அப்படியே இருக்குமா. அதை பிடிச்சிட்டு தான் தூங்குவாராம், அப்போ தான் அவருக்கு தூக்கம் வருமா. ஸோ அந்த மாதிரி அவர் லைஃப்பில் நல்ல மைண்ட்ஃபுல்லாக அவர் எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரல, படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் தரலனாலும் ஏதோ ஒன்றில் வெல்வர்ஸ்டாக வந்துட்டார். அதுக்கப்புறம் படிச்சுட்டு அதுலேயும் சக்ஸஸ் ஆகி வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு டார்கெட் வச்சுக்கணும். இப்போ யாரையுமே அவர் டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன பண்ணார், ஸ்மூத்தாக வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிட்டார். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் நம்மளுடைய லைஃப்பில் ஒரு ஆம்பிஷன் வச்சுட்டு, ஓகே நம்ம இப்படி தான் வரணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உனக்குள்ளே ஒரு மைண்ட் செட் உருவாக்கிட்டு லைஃப்பில் சக்ஸஸ் ஆகணும். ஓகேவாப்பா? ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஒர்க் பார்க்கலாம்ப்பா. ரொம்ப நம்பர் 1, fill in the blanks with the correct word taken from the brackets. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வித்தின் ப்ராக்கெட்டில் 3 ஆன்சர்ஸ் இருக்குது. எது சூட்டபிளான ஆன்சரோ அதை எடுத்து ரைட் பண்ணணும். ஓகேவா? the first one, there was dash space in front of Krishna's house. கிருஷ்ணாவோட ஹவுஸ்க்கு ஃப்ரண்ட்டில், கிருஷ்ணாவுடைய
ஹவுஸ்க்கு ஃப்ரண்ட்டில் ஏ ஸ்பேஸ் அப்படின்னா சின்ன கொஞ்சமாக ஸ்பேஸ் உள்ள இடம் தான் இருக்குது. அப்போ ஏ தான் ஆன்சர். தெர் வாஸ் ஏ ஸ்பேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கிருஷ்ணாஸ் ஹவுஸ். கிருஷ்ணாவோட ஹவுஸ்க்கு முன்னாடி கொஞ்சமாக, ஏ ஸ்பேஸ்னால் கொஞ்சமாக, கொஞ்சமாக உள்ள இடம் தான் இருக்குது. ஸ்மால் பிளேஸ், சாரி ஹியூஜ்னு சொல்லிட்டேன் மிஸ்ஸு, ஸ்மால் ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ ஏ ஸ்பேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கிருஷ்ணாஸ் ஹவுஸ். தென் செகண்ட் ஒன், த பாய்ஸ் ஹேட் டேஷ் மெனி ஆஃப் த ஃப்ளவர் பாட்ஸ் வித்தின் ப்ராக்கெட்டில் ராப்டு, பாட், broken. ஸோ ஆன்சர் இஸ் broken. நீயே கண்டுபிடிச்சிருப்ப. ஸோ the boys had broken many of the flower pots. இந்த பாய்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, many flower pots-அ broken means உடச்சிடுறது. broke past tense. broken means உடச்சிடுறது. Then third one, Mr. Raja had dash the boys on several occasions. Chased, scolded, hit. Chased means திட்டுறது. Chased means chase பண்ணுறது, ஏமாத்துறது. Scolded means திட்டுறது. Hit means அடிக்கிறது. ஸோ என்ன பண்ணியிருக்கிறார், ராஜா என்ன பண்ணார், திட்டினார் தான். அவர் யாரையும் சேஸ் பண்ணல, ஹிட் பண்ணல, அடிக்கலை, ஏமாத்தலை. என்ன பண்ணியிருக்கிறார், திட்டிருக்கிறார். ஸ்கோல்டட் மீன்ஸ் திட்டுறது. ஸோ மிஸ்டர் ராஜா ஹேட் ஸ்கோல்டட் த பாய்ஸ் ஆன் செவரல் அக்கேஷன்ஸ். செவரல் அக்கேஷன்ஸ் மீன்ஸ் மெனி டைம்ஸ். மெனி டைம்ஸ் மிஸ்டர் ராஜா என்ன பண்ணியிருக்கிறாரு, ஸ்கோல்டட் திட்டிருக்கிறாரு. யாரை திட்டிருக்கிறாரு, கிருஷ்ணா அண்ட் தயர் ஃப்ரெண்ட்ஸ். கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய ஃப்ரெண்ட்ஸை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, திட்டிருக்காரு. எதுக்காக திட்டினாரு, ஃப்ளவர் பாட்ஸ் ப்ரோக் பண்ணதுனாலையும் விண்டோஸ் அண்ட் கிளாஸ் பேன்ஸை ப்ரோக் பண்ணதுனாலையும் திட்டிருக்கிறாரு. தென் ஃபோர்த் ஒன், மிஸ்டர் ராஜா வாஸ் எ டேஸ் மேன் வித்தின் ப்ராக்கெட்டில் ரூட், கைண்ட், ஸ்ட்ரிக்ட். ரூடுனா ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிறது, கைண்டுனா அன்பாக இருக்கிறது, ஸ்ட்ரிக்ட்டுனா ஸ்ட்ரிக்ட் கரெக்டு, ஓகே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக. நீ மம்மி ஏதாவது சொன்னால் கூட, மம்மி ஸ்ட்ரிக்டாக இருக்காதிங்க, ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடாதீங்க மம்மி, நான் செய்ய மாட்டேன் மம்மி, அன்பாக சொல்லுங்கள் மம்மி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்துச்சு இல்லையா, மம்மி அன்பாக சொல்லுங்கள், என்னை திட்டாதீங்க, அன்பாக ஒரு வீடியோ வைரல் ஆயிடுச்சுப்பா. யூகேஜி படிக்கிற பையன் நினைக்கிறேன். அந்த பையன் சொல்கிறான், எனக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லாதீங்க, அன்பாக சொல்லுங்கன்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி மிஸ்டர் ராஜா வாஸ் எ கைண்ட்மன். அவர் ரொம்ப அன்பான ஒரு மனிதன், பர்சன் சொல்கிறாங்க. தென் ஃபிஃப்த் ஒன், ஹீ டிட் நாட் வென் டு த பாய்ஸ். ஹீ டிட் நாட் என்ன பண்ணல அவர் அப்படின்னா, ரிவார்ட் பண்ணலையா, பனிஷ் பண்ணலையா, பீட் பண்ணலையா அப்படின்னா பனிஷ் பண்ணல. அவர் என்ன பண்ணல, பனிஷ் பண்ணல. ஹீ டிட் நாட் வாண்ட் டு பனிஷ் த பாய்ஸ். அவர் என்ன பண்ணல, அந்த பையன் கிளாஸ் பேன்ஸை உடைச்சாலும், ஃப்ளவர் பாட்ஸை உடைச்சாலும், விண்டோ பேன்ஸை உடைச்சாலும் அவர் என்ன பண்ணல, அவங்க பனிஷ் பண்ணல, பனிஷ்மெண்ட் கொடுக்கல. ஜஸ்ட் ஸ்கோல்டட், திட்டினார், பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டினார். ஆனால் என்ன பண்ணல, பனிஷ் பண்ணல. நீங்கள் சப்போஸ் திரும்ப பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ மணி கொடுத்துருங்க. அந்த கிளாஸ் பேன், விண்டோ உடைச்சதுக்கு, தென் ஃப்ளவர் பாட்ஸ் உடைச்சதுக்கு. ஸோ அதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணிடு, மணி கொடுத்துரு அப்படின்னு தான் சொன்னார் ஒழிய அவன் என்ன பண்ணல, அடிக்கலை, பீட் பண்ணல. பீட் மீன்ஸ் அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி பீட் பண்ணல. அவர் என்ன பண்ணார், ஜென்டிலாக ஸ்கோல்டட், திட்டுறதோடு விட்டுட்டார், வார்னிங்கோடு விட்டுட்டார். போய் பார்க்கில் டீசெண்டாக என்ன சொன்னார், போய் பார்க்கில் போய் விளையாடுங்க, யாரும் இங்கே விண்டோக்கு முன்னாடி விளையாடாதீங்க, பார்க்கில் போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இதான்ப்பா கிளாஸ் ஒர்க்கு. 5 ஃபில்லப்ஸ் தான், அதுவும் வித்தின் ப்ராக்கெட்லேயே ஆன்சர்ஸ் இருக்குது. நீ ஈஸியாக அனலைஸ் பண்ணி எழுதிடலாம். புக் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆன்சர் ரைட் பண்ணிக்கோங்க. தென் Q+A நோட் எக்ஸசைஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.